அப்படி இருந்தாலும் பெரியவர்களே, எங்கள் நாடக மன்றத்தின் இயக்குனர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் முனைவர் இன்னும் அன்புக்கு உரியவர் எங்கள் ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் இன்னவருடைய குழுவினரால் இன்றைய தினத்திலே நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் அருள் திரி தபத்திரி இன்னும் சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய பள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகம். பள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த முன்வந்துள்ள பெரியவர்களே, இதிலே சொற்குற்றம், குரல் குற்றம், இசை குற்றம், நாட்டாய் ஊடல் பாவனை குற்றங்கள், இதிலே குற்றங்கள் இருந்தாலும் என்னையும் என் பின்னரும் சக நடிகர்களையும் பொறுத்தருளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வந்தானா வந்தானா மையா வந்த சொன்ன ஐயா தலைவனாக வாழ்ந்து வருகின்றேன். மோகினி இருந்தாலும் எனக்கும் 7 ஆண் குழந்தை ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையானது பள்ளிக்கொடியிலே கிடைத்ததா அந்த பெண் குழந்தைக்கு பள்ளி என்று இருந்தாலும் காவலர்கள் ஓடி வந்து நம் திணைச்சோலைக்கு பெண்கள் அனைவரும் திணைச்சோலைக்கு காவல் சென்றிருக்கின்றார்கள். முருகனுக்கு விதைக்கப்பட்டது. அதற்கு காவல் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் நம் கிரகம் சார்பாக என் மகள் வள்ளியை அனுப்பலாம் என்று என் மனதிலே ஒரு எண்ணம். திணை காவலுக்கு அப்படி இருக்கு. ஆகையால் வள்ளியை எடுத்துக் கொண்டு வருகின்றேன். செல்வமே பல்கலை
அம்மா வணக்கம்மா 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 ஆசீர் ஆசீர் அம்மா அதிவிரவா ஓடி வர காரணம் அதப்பா அம்மா உங்க அப்பா அதிவிரவா வர சொல்லிடுறாரு உங்களை பார்க்கணுமா என்ன பார்க்க வேண்டுமா ஆமா சரி அப்பா பார்க்க வேண்டும் புறப்படு காணலாம் அப்பா குழந்தாய் வள்ளி அன்புள்ள அப்பா வணக்கம் என் அடிமலரை நிறமறிந்து உனக்கு அமைக்கும் அன்புள்ள அப்பா வணக்கம் பாட்டம் பணிந்தேனே தாவையன் நான் தானே பணிந்தேனே அப்பா அன்புள்ள அப்பா வணக்கம் உங்கள் அடிமலரை தினப்படுத்தேன் எனக்கும் அன்புள்ள அப்பா வணக்கம் அப்பா குழந்தாய் வள்ளி உடைய பாதார விருந்துகளுக்கு ஆதாரமாக ஒரு மகள் வள்ளி வணங்குகிறேன் அப்பா குழந்தாய் வள்ளி நீடுடு காலம் வந்திருக்க வேண்டும் நீங்களும் நீடுடு காலம் வந்திருக்க வேண்டும் உங்களுடைய மகன் அநேக கூடி வந்தனும் நீயும் நன்றாக இருப்பா வாழ்வாய் அம்மா அம்மா வாழ்வாய் அம்மா அம்மா வாழ்வாய் அம்மா அம்மா வாழ்வாய் அம்மா இந்த வாராகி உலகத்திலே வந்திருக்க வேண்டும் இருந்தாலும் இன்றைய தினம் உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா எதற்காகப்பா நம் நாட்டு பெண்கள் அனைவரும் திணைச்சோலைக்கு காவலுக்கு சென்று விட்டார்கள் ஆனால் நம் கிரகத்திலிருந்து யாரும் செல்லவில்லை ஆகையால் திணைச்சோலைக்கு நீ காவல் செல்ல வேண்டுமாமா அப்பா சிலந்திர வயதிலிருந்து ஆமா உன்னோடு ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாகத்தானே ஆமா அதுல என்ன அப்பா என்ன தன்னந்தரமை எப்படி அப்பா திரைச்சலைக்கு செல்ல முடியும் குழந்தாய் தன்னந்தனிமையிலே எப்படி செல்வது என்று கலக்கமா பயப்பட வேண்டாம் உன்னுடன் 7 அண்ணன்மார்கள் இருக்கின்றார்கள் தோழி பெண்கள் இருக்கின்றார்கள் ஆகையால் யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் பயப்படாமல் சென்றுவோமா சரியப்பா உன் வார்த்தை திறமேற் கொண்டு திரைச்சலைக்கு நாங்கள் செல்கின்றோம் யாதொரு குறையும் வராது பத்திரம் 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 என் அருமை சேடிமார்களே தந்தை உரைத்த வண்ணம் திரைச்சலைக்கு நம்ம சென்று காவலாக இருக்க வேண்டும் அப்படியாமா வாருங்கள் போகலாம் ஏண்டி அம்மா என்ன அழகு எவ்வளவு அழகாக இருக்கிறதம்மா பார்க்கும் போது எப்படி எல்லாம் இருக்கின்றது எப்படியம்மா இருக்கிறது ஏண்டி நான் கிரகத்தில் இருந்த சந்தோஷத்தை விட வந்திருக்க பிறகு திணைச்சோலைக்கு வந்த பிறகு எனக்கு எப்படி இருக்கின்றது தெரியுமா இந்த வன புதுமை நாம பேரு இன்பமாய் பார்த்திடலாம் புதுமை நாம சென்று இன்பமாய் பார்த்திடலாம் புதுமை நாம சென்று இன்பமாய் பார்த்திடலாம் அது தெரியறிந்தவில்லை மனத்திலே தெரிவிக்குவது பார் பார்க்கும்போது சந்தோஷமாக அப்படி இருந்தாலும் அங்கே குந்தி இருக்குது பார் ஒரு மயில் கூலி அழைக்குது பார் ஒரு மயில் கூலி அழைக்குது பார் ஒரு மயில் கூலி அழைக்குது பார் தெரியாது
அம்மா இந்த திரைச்சொலை பார்க்கும் பொழுது மான்கள் துள்ளி ஓடுவதும் மயில்கள் ஆடுவதும் புயல்கள் ரிங்காரம் விட்டு கூவதும் மிகவும் அருமையாக இருக்கிறதம்மா. அம்மா அம்மா அப்படி இருந்தாலும் எப்படி தெரியுமா? என்ன எப்படி? அங்க மாடப்புற அண்ணங்கள் மனத்திலே வட்டொழுகுவது பார். மடப்புற அண்ணங்கள் மனத்திலே வட்டமிடுவதை பார். மடப்புற அண்ணங்கள் மனத்திலே வட்டமிடுவதை பார். சரி அருந்தவில்லை வானத்திலே தேர்ந்தெடுக்குவது பார். அம்மா நம்ம வந்து வெகு நேரமாகி பணத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திணைக்காவலுக்கு தந்தை உரைத்தார், காவலாக இருக்க சொன்னார். நாமும் சென்று காவலாக இருக்க வேண்டும். நீங்க தனித்தனியாக சென்று பண்ணன் மீது அமர்ந்து கொண்டு அப்படியா குருவிகளை விரட்டுவோம். அப்படியா ஆகட்டும். சேடிமார்களே, அதை பார்த்த பறவைகள்லாம் கூட்டமாக இருக்கிறதம்மா. ஆலோலம் 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 ஆலோலம். அதை பார்த்தையா? சித்திலி காக்கைகளா செம்பருத்தி கூட்டங்களா, சித்திலி காக்கைகளா செம்பருத்தி கூட்டங்களா, சித்திலி காக்கைகளா செம்பருத்தி கூட்டங்களா, சித்திலி காக்கைகளா செம்பருத்தி கூட்டங்களா, தரத்தர பத்தைகளா தரத்தர பத்தைகளா, வண்ண வண்ண கோழிகளா, கோ 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 கோ. அது ஒரு கூட்டமா இருக்கு. குருவி தெரியுமா? என்னமா குருவி? மரங்குத்தி குருவிகளா மரபுறாரிகளா, மரங்குத்தி குருவிகளா மடபுறவிகளா, பறவையெல்லாம் அகற்றி விட்டோம். இந்த பறவைகளே தான் வருகிறதா என்று நீங்க அந்த புறத்தில் இருங்கள். அந்த புறத்தில் சென்று பரணன் மீது அமர்ந்து கொண்டு பறவைகள் வருகிறதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படியே முறை செல்லுங்கள்.
தீர்க்காயை தவிர்க்க வேண்டும். ஆசீர்வாதம் சுவாமி. ஆகட்டும் ஆகட்டும். இருந்த போதிலும் அடியேனுடைய வரலாறு அறிய ஆவலோடு வந்திருக்கின்றார். உங்களுடைய வரலாறு என்னங்க? சகலலோக திருவளமதாக வரும் சொல்ல முடியாத அவருடைய நாமத்தை அனுதினம் துதிக்கொண்டு துதி செய்து கொண்டு சஞ்சாரியாக வரக்கூடியவர் அடியே நாரத மகாமுனிவர். சாமி நமஸ்காரம். எமது தந்தையோ பிரம்மதேவன், தாயார் சரஸ்வதி தேவி. அவருடைய உதித்தவனால் அப்பை துஷ்டர்கள் அழிக்கவும் சிஷ்ட பரிகாரம் செய்வதற்கு அடியேனை படைத்தார்கள். நான் வருகிறேன் என்றால் தேவர்களும் அசுரர்களும் அஞ்சி நடுங்குவார்கள். நாரதர் வந்தால் நமக்கு நன்மையாகுமா தீமையாகுமா என்று. அதை போல் நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் 1000 சுக்கரா போக்கிறது ரத்தன் கொடுத்த சாபம். அதனால் காலை எழுந்து ஜபலம நேமற்றங்களை முடித்துக் கொண்டு கலகம் செய்யலாம் என்று 14 குலவு சுற்றி வருகின்ற தருவாயிலே இந்த சித்தூர் வனத்தருகே வருகின்ற போது அருமையான ஒரு கானம் கேட்கின்றது. கலகம் செய்யலாம் வந்துக்கிறீங்களோ? இனிமையான கானம் கேட்கிறதப்பா. எனக்கு கலகம் பண்ண மாட்டீங்களா? உனக்கே நான் செய்ய போகிறேன். அப்பெல்லாம் நான் பாத்தீங்களா? ஆனால் அந்த கானத்தை கேட்கின்ற போது அருமையாக இருக்கின்றது. கூடு கட்டி கூறிவிடலாம், கொண்டாடத்தி பட்டை கூடு கட்டி கூறினாம், கொண்டாடத்தி பட்டை சுவாமிகள் சென்னையில் ஆச்சரியமா இருக்கிறது. நீ நான் பண்ண போறேன்னு மட்டும் தெரியுது. நான் இங்க இருந்தால் எனக்கு சரிபடாது. நான் சென்று வருகிறேன். இருந்தாலும் இந்த மூலகத்திலே பேர் அதிசயத்தை இன்றுதான் நான் பார்க்கின்றேன். இந்த பார்க்கின்ற அளவிலே சுந்திரம் நீரைந்தாதும் எந்த உலகிலே வந்த இருக்க வேண்டும். ஆனால் மூலகத்திலே பார்க்கின்ற போது அந்திரமோ நீரா தேவர் உதவி மூலங்கி வரும். அந்திரமோ நீரா தேவர் உதவி மூலங்கி வரும். இந்திரன் தானம் கூயங்கள் கந்தசாமிக்கு தகுந்த. இந்திரன் தானம் கூயங்கள் கந்தசாமிக்கு தகுந்த. உதிரமில் இல்லாமல் அப்படி சுந்தரம் என்று சொல்ல அழகாக படைத்தவர் தேவலோகம் அங்கைத்தான். ரம்பா ஊர்வசி மேனகை என்று சொல்வார்கள், கலைமகள் மலைமகள் திருமகள் என்று சொல்வார்கள். அதை போல அழகு படைத்தவராக இருக்கின்றார். யாராக இருக்க முடியும்? இருந்தாலும் அந்த இந்திரன் தேவ சேனாதிபதியாக படைத்த ஐயன் கந்தசாமிக்கு உகந்தவளை போல் தெரிகின்றது. முருகா அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம். இருந்தாலும் அருகிலே சென்று அவரை வரலாறை அறிந்து கழகத்திற்கு வழி கிடைக்கிறதா என்று பார்ப்போம். நானோ திருலோக சஞ்சாரி நாரமகாமுனிவர். அம்மா திருலோக சஞ்சாரியா? ஆமா சுவாமி. இந்த பூமியில வருவதற்கு புண்ணியம் தேடிக்க வேண்டும் சாமி. சுவாமி, இந்த வனத்தில் வந்தாயே
எவ்வளவு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஓ, நாங்கள் புண்ணியம் செய்தா தேவலோகத்திலிருந்து வந்திருக்கின்றீர்களே, முன்னோடு செய்த வாக்கியம் வாக்கியம் சுவாமி. இருந்தாலும் இந்த சிறியவள நாடு எதற்காக வந்திருக்கிறீர்கள் சுவாமி? அடியானை கண்டு உனக்கு ஆசீர்வாதம் பெறலாம் என்று கொடுக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். அப்படியா? ஆகட்டும் சுவாமி. என்ன நமஸ்கரிங்க. சீக்கிரமாக திருமணம் ஆகட்டும். திருமணம் ஆகட்டும். அடியான் வந்து விட்டேன் அல்லவா, சீக்கிரமாகிவிடும் திருமணம். நீ வந்து விட்டால் திருமணம் ஆகிடும். ஆமா. இருந்தாலும் உன் வரலாறு அறியலாம் என்று வந்திருக்கின்றேன். வெளி மின்னலிலை மாறே வாழ்ந்திருக்கும் நாடு மாறே சாமி நாடுமலை நாடு இந்த பட்டு போய் கற்கணும் மாறே நீ வாழ்ந்திருக்கும் நாடு மாறே இடம் எது சுவாமி? நாங்கள் இருக்கும் இடமானது இந்த குறிஞ்சி மலையிலே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிஞ்சிமலை காடு கழுகுமலை என்று சொல்லக்கூடிய இடம். ஆமா சுவாமி. இருந்தாலும் மின்னலிடை கண்ணாலிடை மாறே நம்பி ராஜன் சுவாமி தாயார் மோகனி என்பார் சுவாமி. அப்படி உன்னுடைய தந்தை நம்பிராஜன், தாயார் மோகினி என்பார்கள், நங்கை மோகினி என்பார்கள். அவருடைய மகள் வள்ளி என்னுடைய நாமதேயம். ஓஹோ, உன்னுடைய பெயர் வள்ளி. ஆஹா, இருந்தாலும் அருமையான பெயர், உருவத்திற்கேற்ற பெயர் தான் தகுந்தமா இருக்கிறது. இருந்தாலும் தாய் தந்தை உன்னை கவனிக்கவில்லைன்னு நினைக்கின்றேன். என் தாய் தந்தை என்ன கவனிக்கவில்லையே? ஆமா, என்ன கவனிக்கவில்லை? நாம் அந்த பொழுதே பார்த்தேன் அதை, ஆனால் கவனிக்காமல் இருக்கின்றார்கள். என்ன நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க. என்ன கவனிக்கிறாங்க? யாரும் குறை கிடையாது. சாப்பாடுலாம் போடுறாங்களா? சாப்பிட்டு தான் இருக்கிறேன். ஓ, அந்த கவனிப்பல்ல நான் சொல்வது. வேற என்ன? பருவ காலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மணி, தன்னை எவரும் மத்தானாகுமோ சாமி. பருவ காலம் என்று சொல்லக்கூடிய சக்க பருவம், திருமணமாக வேண்டிய வயதில் ஒரு மணவனை பார்த்து திருமணத்தை முடிக்காமல் இப்படி வீணாய் வைத்துக் கொண்டிருக்கிறார் உன் தாய் தந்தையர். சுவாமி, அதற்கு நீ என்ன சொல்லுகின்றார்? விதியின் பிரகாரமாகட்டும். விதி ஒன்று இருக்கின்றது, என் விதியின் பிரகாரம் நடக்கட்டும். ஓ, அவரவர் தலைவிதி பிரகாரம் எப்ப நடக்குதோ நடக்கட்டும். வார்த்தை பிரகாரம் என் தாய் தந்தையரை கவனித்துக் கொள்வார்கள். அவர் கவனித்துக் கொள்வார்கள். ஆமா, நீங்கள் கவனிக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் எதுக்கு? ஆமா, அப்படி விதி நினைச்சிருந்தா எப்பதான் கல்யாணம் ஆவர்த்து? அது நடக்கும் போது நடக்கும். விதி என்பதெல்லாம் அம்மனே சாமி, விதி ஒன்று இல்லாவிட்டால் விண்ணது மண் ஏது சாமி. அப்படி விதிவதியில் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். சுவாமி, விதி என்றது மேல் விதி இருக்கணும். மதியம் கொஞ்சம் செயல்படுத்தி நமக்கு தகுந்த மணவாளை பார்க்க வேண்டும், மணவாளை மணமகளை பார்க்க வேண்டும். அப்பம் சீக்கிரம் திருமணம் ஆக வேண்டும். காலாகாலத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்து வாழ்க்கை இன்பமாக வாழ வேண்டுமா? எனக்கு திருமணமா வேணான்றா அப்புறம் காலகாலமா குழந்தை பெற்றெடுக்க சொல்றீங்க. அதாவது வரல காட்டின ஓரல முழுகுது உனக்கு திருமணமே. அதெல்லாம் என் தாய் தந்தையார் பார்த்துக் கொள்வார்கள். ஏன் உனக்கு என்ன கஷ்டமா இருந்தா? எனக்கு கஷ்டம் இல்லை, உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து விட்டு. ஆமா, எனக்காக சுவாமி, எனக்காக என் தாய் தந்தையார் மாப்பிள்ளை தேடுவார்கள். உனக்கு என்ன ஆக்கிற? எனக்கு என்ன ஆக்கிற? உன் தந்தை ஸ்தானத்தில் இருந்து சொல்கிறேன் எடுத்துக்கொள்ள கூடாதா? சரி, என் தந்தை ஸ்தானத்தில் உரைக்கின்றது வச்சுக்கோ. இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? சௌகரியமா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த காலகட்டத்திலே உன்னை பார்க்கின்ற பொழுது இந்த வெண்காலில் வந்து இப்படி தனியாகி, இப்படி வெண்காலில் வந்து இப்படி தனியாளாகி செந்திலை காவல் காக்க சிறுகுடி செல்வாழ்வது நன்றோ.
சொல்படி கேட்டு வந்தால் அள்ளி என் சொல்படி கேட்டு வந்தால் கழுகுமாமலைக்கு சென்றார். என் சொல்படி கழுகுமாமலைக்கு சென்றார். சுந்திரமுள்ள மாதே திவ்ய சுந்திரமுள்ள மாதே திவ்ய நலமுடன் இருக்கலாமே. இப்படி அழகு பொருந்திய நீ வீணாக இந்த வெயிலிலும் காணலிலும் திரைக்காக காவல் புரிகின்றார். இப்பேற்பட்ட அழகு படைத்தவள் என்னுடைய கழுகுமலை வாசனா விளையக்கூடிய முருகனை நீ திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷமாக வாழலாம். இப்போ வெயிலில காலில் இருக்குது உனக்கு என்ன கஷ்டமா இருக்குதுன்றா? எனக்கு கஷ்டமா இருக்குதுமா உன்னை பார்த்தா. உனக்கு யாத கஷ்டம் கேக்குறேன்? இந்த வயசுல நினைக்கவில்லை. உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு கேக்குறேன். கஷ்டம் எதனால் தெரியுமா? சொல்லு என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா சொல்லு என் வார்த்தை கேளம்மா. கைவிரத்தில் தள்ளாது போகும் கற்று உணர்ந்தவரை கைவிரத்தில் தள்ளாது போகும். அள்ளு பகலும் இந்த அள்ளு பகலும் இந்த அவர்கள் தன்னை விடுத்து அவர் யோசனை கொடுத்து சொல்லு என் வார்த்தை கேளம்மா. பொய்வாடம் போட்டு கொண்டு புடிக்க வந்தவரை பொய்வாடம் போட்டு புடிக்க வந்தவரை மூவையுக்கும் மூட்டி கொள்வாய் போனாரே கைவிரத்தில் தள்ளாது போகும் கற்றுணர்ந்தவரை கைவிரத்தில் தள்ளாது போகும். எப்பவுமே உலகத்தில் நல்லது சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது என்ன சாமி நான் உனக்கு கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? தேவலோகத்துல கோல் மூட்டை வேலை தான் செய்து வச்சுக்கிறியா? கோல் மூட்டுற வேலையா? இல்ல கோல் மூட்டை வேலை தான் செய்துங்க. கோல் மூட்டுற வேலை இல்லம்மா, கலகம் செய்யும்படியான இல்ல அங்க 10வது பூலோகத்து வந்துக்கிற இப்ப கலகம் மூட்டுறதுக்கு. பூலோகத்தை நான் சொன்னேன் என்னம்மா சாமி இந்த கோல் மூட்டை வேலை என்னன்னு வேணாம். இந்த அவஸ்தைப்படாதுன்னு சொல்றதுதான் தப்பு. எனக்கு நான் கஷ்டமா இருக்கு, உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உனக்காகவே சொன்னேன் யோகினாமே, உனக்காகவே நான் சொன்னேன் யோகினாமே, மனக்கவலை கொள்ளாதே மாறி. என்ன சொல்ற? உனக்காக தான் இவ்வளவு நேரம் பரிந்து சொல்லிங்கிறேன். என் மேலே கோவப்படுறியே. எனக்கு ஏன் நாரதே மாப்பிள்ளை யாருன்னு கேட்ட சொன்னேன். அதனால கோபப்படுவது விடுத்தி நலமுடி இருக்க வழியை தேடுமா. நான் நல்லபடியா இருக்கிறதுக்கு எனக்கு பாருந்து சொல்லு. எனக்கு வைக்க எனக்கு பாக்குற எனக்கு பாருந்து எனக்கு வைக்க இல்லாமல் இவான போ கைவரத்தில் தள்ளாது போதும். சுவாமி எனக்காக பரிந்து உனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்குது? நீ ஓ எனக்காக கஷ்டம், உனக்காக நான் கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டமே படாதே. கஷ்டமே வேண்டாமா? வேண்டாம். உன்னுடைய தாய் தந்தை பார்ப்பார்கள், அவரை திருமணம் முடிக்காமல் உன் கருத்து இருந்தாலும் உனக்கு இங்க இருக்கிறவங்க சொந்தமா இருப்பாங்க. ஆனா நான் சொல்றபடி கேட்டுன்னு வச்சுக்க என்ன வேறு வருவும் இல்லை மேதி நீ சொந்தம். அருமுகளை மணந்தால் அருமுகளை மணந்த அழகாயோ பிரம்மானந்தம் சொல்லு என் வார்த்தை கேளம்ப அல்லாதே சும்மா. அப்படி என்னுடைய வார்த்தை கேட்டு எம்பெருமான் ஆறுமுகனை நீ மணந்தால் சோகசேமத்தோடு இருக்கா உலகத்தோருக்கெல்லாம் ஒளி வீசக்கூடிய கடவுள் அருகாமல் இருந்தால் அது எவ்வளவு பெருமை. இல்ல எனக்காக அவ்வளவு அக்கறை உனக்கு? உனக்காக அக்கறைதாமா. உன் தந்தைன்னு நினைச்சுக்க, உன் தந்தையை சாரத்துல இருந்து இதெல்லாம் செய்யற. நீ செய்யற? ஆமா. என்ன வேலை செய்யற? திருமணம் செய்யறது. திருமண வேலை செய்ய. என்ன செய்யற வேலை தெரியுமா? என்ன வேலை இது? குட்டி கோடு பாத்துந்தன். என்ன பார்த்தா? என்ன பார்த்த சொல்றேன்? குட்டி கோடு பாத்துந்தன் முறையோ குட்டி கோடு பாத்துந்தன் ஒட்டாரை முறையோ ஒட்டாம சொல்ல வந்த உனக்கு என்ன அக்கறையோ கைவரத்து சொல்லாது போதும் கட்டுணர்ந்தாரே. எனக்கு தேவைதான், எனக்கு தேவைதான் இந்த பாட்டு. இல்ல இல்ல இந்த தேவலோகத்திலையும் கூட்டி குடிக்கிற செய்துன்னு வரா. நாராயணா நாராயணா அந்த வேலை செய்கிறாளா? நான் இல்ல சஞ்சாரியாக பிரம்மச்சாரியாக 14 சுற்றைக்குறியுடைய சக்தி படைத்தவன் நான். என்னை பார்த்து இந்த வார்த்தை கேட்கிற தகுமாய் சொல்லுவாங்க. ஆனா உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி
புலியனை பசுவின் தோல் போத்தே முன் திரிவதை போல் வள்ளி பரதவ நடத்தை வஞ்சனையாக கொண்டி இத்தகை பேசி நடைமொழி உறுத்தி நின்றீர் வழிபட பிச்சாண்டி மகனை நான் மனைப்பேனோ. அவர் தந்தையாகப்பட்டவர் புலித்தோல் அணிந்து கொண்டு அவர் சுத்திக்கிட்டு வர்றாரு. அவருடைய மகன் பிச்சாண்டி மகன் ஒரு கனி கொடுத்துட்டு ஆண்டியா நிக்க வச்சுங்கிற அந்த ஆண்டியான கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ, ஆண்டியார் உடனே கல்யாணம் பண்ண மாட்டேன்ற முடியாது. நான் வந்து புலித்தோலை போட்டு ஒரு பசு மாதிரி வந்து உங்ககிட்ட பழகி இந்த வேலை செய்யறேன். அம்மை, நான் வந்த போது அந்த குகனுக்காக உன்னை நான் மனதில் நினைத்து விட்டேன். எத்தனை முறை சொன்ன எடுத்து மாட்டேன். நான் உன் நன்மைக்காக தான் சொன்னேன். நன்மைக்காக நீ சொல்ல தேவை. ஆனால் இப்பொழுது நீ சொன்னாய ஒரு வார்த்தை என்ன சொன்ன? நெஞ்சிலே அப்படி ஈட்டெடுத்து தாக்கினால் போருக்கு கூட்டிக் கொடுக்கும் நாது என்று கேட்கலாமா? கூட்டி கொடுக்கிறேன். நாராயணா நாராயணா நாராயணா, எப்போ சொல்லிவிட்டாயோ இனிமேல் உன்னை பார்த்தால் அந்த ஆறுமுகலை உன்னையும் திருமண கோயத்தோடு தான் நான் பார்ப்பேன். இதுவே சத்தியம் சத்தியம் சத்தியம். வருகின்றேன். நாராயணம் நாராயணம். அபத்தம் அபத்தம் அபத்தம். இப்படி திருவாக சஞ்சாரியாகி தேவர்களும் முனிவர்களும் அசுரர்கள் என்னை பார்த்தால் அஞ்சு நடுங்குவான். நாரதன் வந்தா என்ன ஆகுமோ, என்ன கலகம் செய்வான், எப்படி ஆகுமோ, விதி மாற்றுமோ என்று அஞ்சுவார்கள். என்னை பார்த்து இந்த வார்த்தை கேட்டுவிட்ட விடப்போவதில்லை என்னவனை. இப்பொழுதே ஆறுமுகம் சென்று இங்கு நடந்தவற்றை எல்லாம் சொல்லி அவரை உடனடியாக திருமணம் முடிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வள்ளியை என்னோடு விட்ட சவடாலுக்கு வழிகளை வருகிறேன். நாராயணன். என்னும் முத்தொழிலுக்கும் முழுமுதல் கடவுளாய் விளங்குகின்றேன். பக்தர்கள் சர்வ சதாகாலமும் வந்து தரிசித்த வண்ணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். சற்று கால அவகாசம் கிடைக்கின்ற பொழுது தாய் தந்தையரை கண்டு அவர்கள் நல்லாசி பெற்று திரும்பி வந்துவிடலாம் என்று நான் புறப்படும் பொழுது அதோ இனிய வீணாகானம். அந்த வீணாகானத்திற்குரியவர் வேறு யாரும் அல்ல, நாரத மகாமுனிவரே. அவர் ஏன் வருகின்றார், எதற்காக வருகின்றார் என்று அனைத்தும் அறிந்தும் அறியாதவர் போலும் தெரிந்தும் தெரியாதவர் போலும் அவரை வரவேற்க வேண்டும். அவர் வருகைக்காக காத்திருப்போம்.
வேண்டும். வாருங்கள், வருக வருக நாரதே, ஆசீர்வாதம். மிக்க சந்தோஷம் ஐயா. நாரதே, திரிலோக சஞ்சாரியே, திரிலோக சஞ்சாரியே, தேவர்க்கு வகாரியே, திரிலோக சஞ்சாரியே, தேவர்க்கு வகாரியே, அரிசயன் மைந்தனில், அரிசயன் மைந்தனில், அரிசயன் மைந்தனில், வாரும் முனியே, உங்கள் முகத்தை கண்டால் என்றும் இல்லாத அளவிற்கு பேரானந்தத்தோடு இருக்கிறீர்கள். நான் ஆனந்தத்தோடு வருகின்றேன். லோகமும் சுற்றும்படியான நாரத மகாமுனிவர், நீங்க எங்கே சென்றீர்? ஏதோ ஒரு புதுமையை கண்டு ஆச்சரியத்தோடு இந்த ஆறுமுக கடவுளை வந்து சந்திக்க வந்திருக்கிறீர்களே, எங்கே சென்றீர்? எதை கண்டீர்? ஏன் இவ்வளவு பேரானந்தம்? நான் எங்கு சென்றேன், எதை கண்டேன், எதை வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொன்னால்தானே தெரியும். ஓஹோ, நாராயணம் நாராயணம். என் முகத்திலே பார்த்தீர்கள் எவ்வளவு சந்தோஷம். ஆமா, அந்த சந்தோஷத்திற்கு காரணம் என்ன நாரதரே? நான் இன்றைய தினம் கழகத்திற்கு வெளிக்கிழக்குமா என்று பூலோகமாரணமாக சென்றேன். அது உங்கள் பழக்கம் தானே, கழகத்தை தேடி செல்வது பழக்கமா? அதுதானே தொழில். அப்படி சித்தூர் வளத்தருகே செல்கின்ற பொழுது நல்ல முதிர்ந்த திணை கதிர்கள் இருக்கும் தோட்டத்திலே ஒரு அழகான கனி இருக்கிறது. நாரதரே, திணைச்சோலையிலே கனியா? ஆமா. என்ன நாரதரே சொல்லுகிறீர்கள்? நான் பார்த்தது கனி. ஓஹோ, சரி, கனியை கண்டீர்கள். அந்த கனி முருகனுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் என்று செய்து சொல்லி, கனியை கண்டவுடனே முருகா அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டீர்களா? நாரதரே, ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். அந்த கனியால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி என்னை ஆண்டி உருவோடு கோமணத்தோடு பழனியில் அமர வைத்து விட்டீர்கள். அந்த கனியினால் எனக்கு கோமணமாவது மிஞ்சியது. இப்பொழுது இன்னொரு கனி என்று சொல்லுகிறீர்களே நாரதரே, அந்த கோமணமாவது ஆண்டவா, அப்படி எல்லாம் உரைக்க வேண்டாம். அந்த கனியினால் பல திருவிளையாடுகள் நடந்தது உண்மைதான். சரி, இருந்தாலும் இந்த கனி அது மாதிரி ஆகாது. இந்த கனியை பார்த்தவுடனே நீங்கள் மகனாகி விடுவீர்கள். ஓஹோ, அந்த கனியால் கோமணம் போச்சு, இந்த கனியால் கோமகனாகி விடுவேன் என்று மகனாகி விடுவீர்கள். அப்பேற்பட்ட கனி இருக்கிறதா? கனியை பற்றி கூறுங்களேன், கேட்போம். ஓ, விளக்கமாக சொன்னால் அறிந்து கொள்வீர், தெரிந்து கொள்வீர், புரிந்து கொள்வீர். ஆம் நாரதரே. ஆகட்டும். மாங்கனிக்கு தேன் கதலி முருகா, ஓஹோ, சொல்லுவதை கவனமாக கேட்க வேண்டும். கேட்கிறேன், சொல்லுங்க. மாங்கனிக்கு தேன் கதலி மாங்கனிக்கு மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனோ நான் பூரித்தேன் ஐயா. முருகா, அந்த கனியை பார்த்து நான் பூரி படைந்தேன். சரி, நான் கணிந்தேன் ஐயா. ஓஹோ, முருகையா, அக்கனியை கனமே சென்று முருகா, அக்கனியை கனமே சென்று செய்யாமற் பொய்தனைத்துக் கொள்வார். ஐயனே, நாரதரே, குமரகடவுளே, ஓஹோ, அந்த கனியை கண்டு அவ்வளவு பரவசம் அடைந்திருக்க. சரி, அதனால் நீங்கள் உடனடியாக சென்று கண்டு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை. நாரதரே, கனி என்றால் புசிக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லும் கனியை சென்று கொய்யாமல் கொய்து அழைத்துக் கொள்ளுங்கள் முருகா என்று சொல்லுகிறீர்களே, அணைக்கும்படியான கனி இருக்கிறதா என்ன? அந்த கனியை கண்டால் அப்படி தோன்றும். ஓஹோ, உங்களுக்கே கனியை அணைக்க வேண்டும் என்று தோன்றிருக்கிறது. ஆமா. ஓஹோ, நாரதரே, நான் என்ன உரைக்கிறேன்
சொல்லுகிறேன், அணைக்கும்படியான கனி என்று சொல்லுகிறீர்களே, அப்படிப்பட்ட கனிக்குரிய சாக்கியம் என்ன முனியே? சாக்கியம் என்ன முனியே? மார்க்கத்தில் கண்ட கனிதான் இங்கே உண்டு, மார்க்கத்தில் கண்ட கனிதான் இங்கே உண்டு. சாக்கியம் என்ன முனியே? முனியே முனியே. நாரதரே, நீங்கள் உரைத்த கனிக்குரிய ஸ்லாக்கியத்தை சொல்லுங்களேன். சுவை தரும் தீங்கனியே ஐயா, சுவை தரும் தீங்கனியே, அதை நோக்கும் போது ஐம்புலங்களுக்கு சுவை தரும் தீங்கனியே, கனியே கனியே. ஐம்புலங்களுக்கு சுவை தரக்கூடிய கனி ஐயா. ஐம்புலங்களுக்கும் சுவை தருமா? ஆமா. கனியை புசித்தால் நாவிற்கு மட்டுமே சுவை தரும், ஆனால் இந்த கனி ஐம்புலங்களுக்கும் சுவை தரும். நீங்களோ கண், காது, மூக்கு, செவி, நாய், மனம் என்று சொல்லும்படியான ஐம்புலங்களுக்கும் சுவை தரும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஐம்புலங்களுக்கும் சுவை தரும் கனியை கண்டுவிட்டு அக்கனியை அங்கேயே விட்டு விட்டு என்னிடத்தில் சொல்லலாம் என்று இங்கு வந்துட்டீர்களே, இந்நேரம் அந்த கனியை பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சையாக சொல்லி, பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சையாக சொல்லி சொல்லி, பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால், பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால், பச்சைகள் கண்டால் பச்சைகளுக்கெல்லாம் அது கிடைக்காத கனி. ஓஹோ, எட்டாத உயரத்தில் இருக்கு. பச்சைகளுக்கே எட்டாத உயரத்தில் இருக்கிறது. நாரதரே, பச்சைகளே எட்டாத உயரத்தில் இருக்கும்படியான அக்கனி எமக்கு மட்டும் எட்டுமா என்ன? நீங்கள் பச்சைமுடன் சென்றால் எட்டும். எட்டும். நாரதரே, எனக்கு எட்டும் என்று சொல்லுகிறீர்களே, எட்டாத கொம்பில் இருக்கிற கனியே, எட்டாத கொம்பில் இருக்கிற கனியை எப்படி கொள்ளிடலாம் கொள்ளிடலாம்? நாரதரே, எட்டாத உயரத்தில் இருக்க முடியாத கனியை எப்படி நாரதரே பறிப்பது? ஐயனே முருகா, எட்டும் பாடிக்க இரு, எட்டும் பாடிக்க இரு, முன்னடை பற்றி ஏறி பறித்திடலாம் ஐயா, ஏறி பறித்திடலாம். அப்படி 8 மணிக்காக 2 கொம்பு இருக்கும், அந்த கொம்பை பிடிச்சு நீ ஏறி பறிக்கலாம். நாரதரே, 8 படிக்கு 2 கொம்புன்று, அதை பற்றி ஏறி பறித்திடுங்கள் முருகா என்று சொல்லுகிறீர்கள். நான் அந்த கொம்பை பற்றி ஏறி பறிக்கும் பொழுது என் வலு தாண்டாமல் அக்கொம்பு உடைந்து விடாதோ? ஓஹோ, அந்த கொம்பு உங்களுக்காகவா முடியும்? உங்களுக்கு இன்னும் 2 நேத்திரமா? 12 விழிகள். அப்படி 12 விழிகளிலே பார்க்கின்ற பொழுது, அந்த கனிக்கு ஏறுகின்ற பொழுது அந்த 2 கொம்பை நீங்கள் பிடித்திருந்தால் உங்கள் இழுவைக்கெல்லாம் அது வந்து கொண்டே இருக்கும், உடையாது. சரி நாரதரே, நீங்கள் உரைத்த பிரகாரமே நான் நீங்கள் உரைத்தீர் என்று கனியை தேடி செல்லுகின்றேன். நீங்கள் உரைத்தீர்கள் என்று அப்படி நான் கனியை தேடி செல்லும் பொழுது போகின்ற வழியிலே வேறு ஏதாவது கனியை கண்டு இவைதான் நாரதர் உரைத்த கனியாக இருக்குமோ என்று வேறு ஏதாவது கனியை நான் படித்து விட்டால் என்ன செய்வது? அதனாலே நீங்கள் உரைக்கின்றீர்கள் அல்லவா, அந்த கனிக்கென்று தனி அடையாளங்கள் ஏதாவது இருந்தால் எப்படி மேவும் கூறி எல்லுண்டோ, மேவும் கூறி எல்லுண்டோ, மிக்க வெண்மையுள்ள கண்களின் மேவும் கூறி எல்லுண்டோ, உண்டோ உண்டோ? நாரதரே, இருக்கு இருக்கு இருக்கிறதா? என்ன அது? ஆமா, எவ்வளவு நோயும் பகவான் தெரியவில்லை, இருந்தாலும் வாயிலுமாக அவர் அறிய வேண்டும் என்று அவளோடு எதிர்பார்க்கின்றார். ஆகட்டும், வந்த விஷயத்தை உடைத்து விடுவோம். ஐயனே, அடையாளம் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? குளிர்ந்த முகமும் உண்டு, கண்கள் உண்டு, கண்கள் உண்டு, கண்கள் உண்டு. குளிர்ந்த முகமும் உண்டு, கொங்கை 2 உண்டு, போதிலா கண்கள் உண்டு, கண்கள் உண்டு, கண்கள் உண்டு. ஐயனே, நான் சொல்லுபடியான கலைக்கு குளிர்ந்த முகமும் கொங்கை 2, அருமையான செயல்விடி கண்கள்,
வருவாரா வருவாரா என்று வழிமேல் விழி வைத்து பார்க்கும் அளவுக்கு இருக்கக்கூடியது. நாரதரே, கனிக்குரிய குறிகளாக தெரியவில்லை நீங்கள் சொல்வதை கண்டார். குளிர்ந்த முகம் என்று சொல்லுகிறீர்கள், கொங்கை ஒன்னும் புரியல. கண்கள் 2 உண்டு என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லும்படியான குறிகள் எல்லாம் கனிகளுக்கா இருக்கும்? நீங்கள் சொல்லும்படியான குறிகள் அடையாளங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கும்? பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால் பெண்களுக்குரிய குறிகளுடைய கனியை சொல்லுகிறீர்களே, வாய் திறந்து பேசுமா? வேலவனே, நான் இவ்வளவு நேரம் ஒரு கனின்னு சொன்னேன், இப்போ ஒரு பெண்ணுக்குண்டான அந்த அடையாளம் சொன்னேன். நான் ஊமியா பார்த்து வந்துக்கிறேன். பார்த்தால் எப்பேற்பட்டாலும் போகும்போதான் தெரிய போகுது. ஐயனே நாரதரே, ராக பெண்களுக்கெல்லாம் ஆமா ராக பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிரி வாய்ப்பிறந்தார். அப்படி அந்த பைங்கிரியான வாழ்த்திறந்தார் செந்தமிழ் என்று சொல்லக்கூடிய இனிய கான மழையாக பொய்து கொண்டே இருப்பார், நிற்க மாட்டார். நாரதரே, அப்படிப்பட்ட இனிமையான குரலுடைய ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறீர்கள். ஆமா, அதேதான் நாரதரே. நான் என்ன கேட்கிறேன்? நாரதரே 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 மாதவன் பேர் யாதுரை செய்வீர், மாதவன் பேர் யாதுரை செய்வீர் இந்தனை காவலே. நாரதரே சுவாமி, நீங்கள் உரைக்கின்ற இனிமையான குரலுடைய பெண் என்று தெரிந்து விட்டது. அந்த பெண்ணினுடைய பெயர் என்ன, ஊர் என்ன? எல்லா விழாவும் நான் சொல்லாதான் புரியுமா? இல்ல தாங்களுக்கே அது அறியவில்லை, தெரியவில்லை. ஊரது தீர்ப்பு வள்ளி, ஊரது தீர்ப்பு வள்ளி, நினைப்புனை காவல் ஐயா. அப்படி ஊர் சிற்றூர் சரி திணைவனத்திலே அந்த திணையெல்லாம் காவல் காத்திருக்கக்கூடிய பேர் என்ன? வள்ளி 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 வள்ளியா? நாரதரே, வள்ளி என்று சொல்லும்படியான பெயரே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால், அழகு பொருந்திய குறிஞ்சிமா நிலத்திலே பிறந்து இந்த அடியே முருகனுக்காகவே வளர்ந்து எம்மையே திருமணம் முடிக்க வேண்டும் என்று காத்திருந்தாலே அந்த வள்ளி இருக்கிறாளே, எவ்வளவு அழகு! சுந்தரியாளில் தந்தை தாயாரோ, சுந்தரியாளில் தந்தை தாயாரோ, அத்தனையால் செய்யும் தொழிலும் ஏதோ. தந்தை பெயர் நம்பிராஜன், தாய் பெயர் மோகினி, இணை வளர்ச்சியில் குணம் பாடுமையா. அப்படி தந்தை பெயர் நம்பிராஜன், தாயார் நங்கை மோகினி, அவருடைய மகளாக வள்ளி பிறந்து அந்த திரைன்னு சொல்லக்கூடிய அந்த சோலையிலே அவர் அழகாக ரிங்காரம் பாடிக்கொண்டு அந்த பறவை எல்லாம் ஓட்டிக் கொண்டிருக்கார் ஐயா. நம்பியுடைய மகள் வள்ளி திணைப்புணம் முருகரைக்காக வினைத்திருக்கும்படியான திணைப்புணத்திற்கு காவல் இருக்கிறார். சரி, நான் ஏன் ஒரு நாரதரே அந்த வள்ளியை மணக்க வேண்டும்? எவ்வளவு நேரம் என்ன கதையா சொல்லிங்க, இன்னாயா சமாச்சாரம். பல நேரம் அங்க அடையாளங்கள்லாம் சொல்லி எப்படியோ மறுகேற்றி விட்டா நாயானா போனாங்க. நாயமா சுவாமி நீ கேட்பது? ஆமா, உன்ன சொல்லி கொடுத்தல, ஒரு இடமா 2 இடமா, அதனால உனக்கு ஞாபகம் இருக்க. ஓஹோ, சிறிய வயதில்
12 வருடத்துக்கு முன்பாக குழந்தையான வள்ளியிடத்திலே சென்று, குழந்தாய் நீ வளர்ந்த பிறகு உன்னையே நான் திருமணம் செய்து கொள்வார் என்று நினைவூட்டி வந்தீர்கள் அல்லவா, வாக்கு கொடுத்து. இப்பொழுதுதான் சிறிது ஞாபகம் வருகிறது. கொஞ்ச ஞாபகம் வருதா? முழுசாவே ஞாபகம் வரலையா? ஐயரே, அப்படி தாங்கள் சொன்ன வார்த்தையினால் அவள் உன்னையே நினைத்துக் கொண்டு மனமுறுகிறாள் என்று நான் நினைக்கவில்லை. சரி, ஆனால் அன்னவரை தாங்கள் தான் திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்ய வேண்டும். ஆமா. இப்பொழுது சென்று வள்ளியிடத்திலே பேசினீர்களா என்ன? பேச்சா பேசுறேன் நான். வாயாடுகிறேன் பாரு அருமையான வார்த்தையெல்லாம். ஐயனே, நான் தான் வனத்தில் இருக்க ஒளி இவ்வளவு நேரம் சொன்ன கனியை பார்த்து கண்டேன் என்று சொன்னீர்கள். அந்த வள்ளியை தான் பார்த்து விட்டு வந்தேன் ஐயா. பார்த்து விட்டு வந்தீர்கள். வள்ளியிடத்திலே பேசவில்லை ஒன்றும். ஆனால் பேசினேன் ஐயா. எங்கள் ஐயன் முருகனை நீ மணக்க வேண்டும். என்னை பற்றி சொன்னீர்களா? பெருமையெல்லாம் எடுத்து சொன்ன கோக்கர்ணம் கரைக்கர்ணம் எல்லாம் அடித்து பார்த்தேன். ஓஹோ, ஒன்னும் பலிக்கல. போடா பிச்சாண்டி புலி நாயாண்ட கட்டணும்ட்டா. ஆனால் இப்ப தங்கள் பெருமையெல்லாம் அடுக்காக பெருமை முருகனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொன்னவன். சரி, சொன்ன நேரத்துல பார்த்து நீங்க வாக்கு கொடுத்தீங்க, அவளை போய் கல்யாணம் பண்ணீங்களோ பண்ண மாட்டீங்களோ? ஆமாம். அவன் உங்களை நினைச்சிருக்கலாம், நீக்கலாம், உங்களுக்குள்ள வாய் வார்த்தை இருக்கலாம், பேசலாம். சரி, என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாலே தகுமா? நான் வார்த்தை கேட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறேன் பார். உங்களை பார்த்து வச்சுண்டு அந்த இடத்திலே நான் உயிரை நீர்த்திருக்க வேண்டும். அப்படி என்ன நாரதரே கேட்டார்? என்னை பார்த்து கேட்டால் கூட்டி கொடுக்கும் நாரதரே கேட்டார். நாரதரே, அவமானம், அபத்தம், அபத்தம். உங்களை பார்த்தாலே அங்கனவே இதை மண்டையில் அடித்து இறந்திருக்க வேண்டும். நாரதரே, தங்களை பார்த்தால் கூட்டி கொடுக்கும் நாரதர் என்று வள்ளி கேட்டால், தங்களை பார்த்து எப்படி கூட்டி கொடுக்கும் நாரதர் என்று வள்ளி கேட்கலாம். உங்களை பார்த்தால் கூட்டி கொடுக்கும் வள்ளியா? அவ திரைவனத்திலே ஒரே ஆளு கேட்டாரா? இந்த ஆளு 7 14 உலகத்துக்கு கேட்கிற மாதிரி கூட்டி கொடுத்தாரா? கூட்டி குட்டியா? கூட்டி குட்டியா? நாரதரே, திரிவுலகமும் சுற்றி வரும்படியான நாரத மகாமுனிவர் இந்த தேவர்களுக்கெல்லாம் தூதுவராக உள்ளபடியான தங்களை பார்த்து இந்த திரைப்படம் காவல் காக்கும் வள்ளி கூட்டி கொடுக்கும் நாரதர் என்று கேட்கலாமா? யாரும் போடு நாரத இனியோடு யாரும் போடுற ஐயா. சரி, விடுங்கள் நாரதரே. உங்களுக்காக நான் பொறுத்து வந்தேன். எனக்காக என்றால் வள்ளி ஒரு நானா யார் என்று பார்த்திருப்பேன். சரி, விடுங்கள். நம்ம ஐயனுடைய போனால் போகட்டும், கூட்டி கொடுக்கும் நாரதர் என்று தங்களை கேட்டதை எனக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் நாரதரே. அதையோடு விட்டு விடுங்கள். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். சரி, விடுங்கள் நாரதரே. நான் சத்தியம் செய்திருக்கின்றேன். சரி, வள்ளி, இனிமேல் நான் உன்னை பார்த்தால் அந்த வெள்ளி தெய்வானை என்று முருகன் 3 பேரையும் ஒன்றாக நான் பார்ப்பேன். ஓஹோ, அது முதற்கொண்டு ஏன் வள்ளியை திருமணம் முடித்த அந்த கோலத்தில் தான் நான் வந்து நிற்க போகிறேன். சரி, இதுவே சத்தியம் 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 பண்ணியிருக்கீங்க. உன்னுடைய வாக்கு என்னுடைய சத்தியம். கண்டிப்பாக உங்கள் சத்தியத்தை போங்க வள்ளியாண்ட. நாரதரே, கண்டிப்பாக உங்கள் சத்தியத்தை நிறைவேற்றுகிறேன். வள்ளி ஏன் உங்களிடத்திலே இவ்வாறெல்லாம் பேசினால் தெரியுமா? சிறு வயதில் முதல் கொண்டே என் மீது பக்தியாக ஆறுமுக கடவுளையே மணக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். வெகு நாட்களாகியும் இன்னும் ஆறுமுக கடவுள் நம்மை திருமணம் செய்யவில்லையே என்ற ஏக்கம், அந்த ஏக்கம் உங்களை கண்டவுடனே கோபமாக மாறி நேரா உங்களை வந்து கேட்கறது அந்த கேள்விய. முருகா, நான் ஏன்டா அவங்க நினைச்சிருக்கேன், ஏன் வரணும்னு கேட்கறது. அதை விடுத்து என்னை பார்த்து அந்த கேள்வியை கேட்கலாம். நீங்கள் உங்களிடத்திலே கோபமாக பேசினால், என்னை வெறுத்து பேசுவதை போல் பேசினால், நீங்கள் நேராக எங்கு வருவீர்கள்? இங்கு வந்து என்னிடத்திலே உரைப்பீர்கள். அதை கேட்டவுடனே நான் சென்று வள்ளியை திருமணம் முடிப்பேன் என்று உங்களிடத்திலே விளையாட்டு காண்பித்திருக்கிறாள் வள்ளி. அதுக்காக அப்படியே கேட்பது எப்படி நாரதரே? வேண்டாம், வேண்டாம். சரி, விடுங்கள் நாரதரே. நீங்கள் உரைத்த பிரகாரம் இப்பொழுதே திணைப்புணத்திற்கு சென்று நான் வள்ளியை திருமணம் முடித்து விட்டு வருகிறேன். ஐயரி, வேலவா நாரதரே, சேவர் கொடியோடி. ஓஹோ, நேரம் போக போறீங்களா? ஆமாம். வள்ளியா நேரா போறீங்க. ஐயனே, இப்படி சென்றால் உங்களுக்கும் பெருமை, நான் சத்தியம் செய்ததற்கு ஒரு பெருமை இருக்குமா? ஓஹோ, ஆகினால் அவரே வேடுவர் குலம். சரி, அதனால் இந்த காலத்தை விடுத்து ஒரு வேடுவனாக ஒரு மானை தேடுவதை போல் நீங்கள் செல்ல வேண்டும் ஐயரே.
வேண்டுவனாக செல்லுகிறேன். சரி, ஏன் மானை தான் தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? மானுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமை இருக்கிறது. அந்த ராமாயணத்தில் சீதையர் நபர் ஒரு மானை கேட்டார். ஆமாம், அதற்காக சென்றதுதான் ராவண காவியம். சரி, இந்த இடத்தில் மகாபாரத்தில் குந்தாதேவி ஒரு மானை கேட்டார். அதனால் தான் பாண்டவராய் 5 புத்திரர்கள் பிறந்தார்கள். சரி, அதை போல் மானுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. சரி நாரதரே, வெறுமனை ஒரு வீட்டுக்கு போற வெறுமனை போக இந்த விஷயத்தோட வந்திருக்கின்ற மாதிரி ஒரு மானை தேடுவதை போல் அந்த திரைப்புனை வனத்திலே சென்று வள்ளியை கண்டு மனமுடித்து தரிசனத்தை கொடுக்க வேண்டும். ஓஹோ நாரதரே, நீங்கள் உரைத்த பிரகாரமே வேடுவனாக சென்று திணைச்சோலையிலே மானை தேடி செல்வதை போல் சொல்லுகிறேன். ஏனென்றால் உங்களிடத்திலே வள்ளி எப்படி விளையாடினாலோ அதே போன்று அவர்களிடத்திலே விளையாட்டு காண்பித்து பிறகு அவரை திருமணம் முடிக்கின்றேன். இப்பொழுதே வேடனாக திரைப்படத்திற்கு செல்கிறேன், சென்று வருகிறேன். வள்ளி என்னிடத்தில் கோபம் கொண்டாய், அனுப்புகின்றேன். ஒருவன் வேடனாக வருகின்றான். நீ வெற்றி பெறுகிறாயா அல்லது வள்ளி வெற்றி பெறுகிறாயா? திருமணம் எப்படி நடக்குது? தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும். நாராயணன் எந்த நேரத்தில் நாரதர் வந்து உரைத்தாரோ என் மனமானது வள்ளி 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 என்று துடிக்கின்றது. வள்ளி எப்படி இருப்பாள்? அவளை பார்க்க மனம் ஏங்குகின்றதே. அடடா, என்ன அருமையான வனம்! குறிஞ்சிமலை காடு, குமரனுக்கே உகந்த அமலரோகம், உல்லாசத்தரும் உகந்த காடு, நாடு வளம் பெற நஞ்சையற்ற புஞ்சை நிலங்கள், வஞ்சனையற்ற குறவர்கள் வாழும் உறவுகி நிலம், தஞ்சமடையும் இயற்கை வளம் நெஞ்ச இனிக்க செய்கின்றது. அதோ நின்றிருக்கும் குன்றுகள், அங்கே தவண்டு வரும் நீர்வீழ்ச்சிகள், அந்த நீர்வீழ்ச்சியிலே நீந்தி விளையாடக்கூடிய அன்னம் என்று சொல்லக்கூடிய வாத்து, அதை பார்த்து வெள்ளிசைக்கும் காற்று, மேன்மை தங்கிய மரங்கள், பன்னிசைக்கும் பலவத பறவைகள், கன்னிசைக்கும் கன்னிகையின் நிலவகள் நெற்றியிலே திலகம் வைத்தது போல் இந்த வனமே இவ்வளவு அழகாக இருக்கின்றது. இந்த வனத்திலே எனக்காக பிறந்து வளர்ந்து எனக்காக காத்து கொண்டிருக்கும் வள்ளி எவ்வளவு அழகாக இருப்பாள். ஆஹா, அவள் பாடுகின்ற கானமானது எனக்கு எப்படி கேட்கின்றது தெரியும்? ரவிஜாலா மாஞ்சரத்து ரவிஜாலா மாடாப்பூர் ரவிஜாலா அன்னைக்கு ரவிஜாலா அடடா, அவள் பாடுகின்ற கானமானது என் மனதிலே இன்பமாக இருக்கின்றது. அவள் எப்படி பாடுகின்றாள்? ஆலோலவென்று குரல் காட்டு வீசோருவனத்தே சேலோடு கண்ணை தினை மீது வைத்து சிங்காரேதனையே சேலோடு கண்ணை தினை மீது வைத்து வள்ளியானவள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். அவளோடு நான் சேர்ந்தால் எப்படி? காலோடு கால் பின்னி அனுராகமோட கலவி செய்த பாலோடு சேர்ந்த பழம்போல் தித்திக்கோ பழுதிலையே.
நான் இருவருமாக சேர்ந்தோமானால் பாலோடு சேர்ந்த பழம்போல் தித்திக்கும். ஆகையால் வள்ளியை தேட வேண்டும் என்றால் நானோ வேடுவகுலம், வேடுடைய தொழிலோ வேட்டையாடுவது, ஒரு மானை தேடுவதாக செல்வோம். வேட்டை நானே ஆடிடுவேன் பாலா, வேட்டை நானே ஆடிடுவேன் பாலா. பண்ணி குத்துற மாதிரி குத்தி விடுவேன். யாரு நீ? ஐயா எங்க வந்து இதுல வந்து ஓட்டு ஓட்டு ஓட்டுட்டீங்க. என்ன கழுவு கதை? ஐயா நான் வேடுவனா நீங்கள் வேடுவனா? ஏய் அதெல்லாம் நீ பேசக்கூடாது. யார் நீ? ஐயா நானும் ஒரு வேடுவன். ஆமா, மானை தேடி வந்திருக்கின்றேன். மானை தேடி வந்திருக்கிறையா? இந்த மானை திணைச்சோலையிலே புகுந்து கொண்டது. என்னுடைய மன திணைச்சோலையிலே புகுந்து கொண்டது. அந்த மானை கொடுத்தால் நான் சென்று விடுவேன். ஏயா மானு நெப்பமானது, திணை சோலைய சொனையானது. ஆமா, இந்த சொனை காட்டுள்ள மான் வருமா? அப்படி இல்லை ஐயா. என் மானின் மீது சுனைப்பட்ட அந்த சுனை பறந்தோடி விடும். என்ன ஒரு ஆச்சரியம்! அப்பேற்பட்ட மான். முதல் காலிலே நான் இருக்கிறேன், மானை நான் பார்க்கவில்லை. சேரிமார்களே, ஒரு வேடுவன் நான் வந்திருக்கின்றோன். பக்கத்துல நிலுவோம். இன்னும் என்ன பார்த்தா சொல்லுவேனா? ஒரு வேடுவன் நான் வந்திருக்கின்றான். நான் திணையிலே முன்பதாக காவல் இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு மானும் பார்க்கல, ஒரு மயிலும் பார்க்கலான்னு. மானை பார்த்தீர்களா என்று அண்ணன் கேட்கின்றான். அப்படியா? அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. அப்படியாகட்டும். பெண்களே, உங்களுக்கு பகப்பிய குறமாங்களே, இங்கு மங்களே கண்டிரோ நீங்களே. பகப்பிய குறமாங்களே, இங்கு மங்கள கண்டிரோ நீங்களே. கரடப்பி வளரப்பி சிலரப்பி, கரடப்பி வளரப்பி சிலரப்பி, தப்பி தப்பி என்ன திட்டமாய் கங்கொள்ள கரடப்பி சொல்கிற மாங்களே. பெண்களே, சொல்றேன், ஒரு மானானது என் கணைக்கு தப்பி என் வலை தப்பி என் கையிடமாக இருந்து தப்பி இந்த திணைச்சோலைகளே புகுந்து கொண்டது. அப்படியா? அந்த மானை பார்த்திருந்தால் கொடுத்து விடுங்கள், நான் சென்று விடுகின்றேன். அப்படியா? கால் இருக்குதா இல்ல கை இருக்குதா இல்ல நேருக்கு நேரா பாத்திருக்கியா? நான் கண்ட மானை பார்க்காமல இங்கு வந்திருக்கின்றேன். அதனால நான் சொல்ல வரேன், மான் இல்லாமல் இவ்விடம் விட்டு நான் செல்ல மாட்டேன். இங்க மானம் இல்ல மயிலம் இல்ல, வந்த வழியா பார்த்து செல்ல. மான் இங்குதான் இருக்கின்றது. பாத்தியா அண்ணா? இவன் இடத்துல வாதம் எதுக்கு வாதம் வேண்டாம். அம்மா இடத்துல சொல்லலாம், இடத்துல கொண்டு செல்லுங்கள். அம்மா அம்மா என்னடி? நமது திணைப்புடத்தை நாடி ஒரு வேடன் மாடு வந்திருப்பதாக வந்திருக்கிறார். திணைப்புடத்துக்கு ஒரு வேடன் வந்திருக்கிறார். ஆமா, எங்க இருக்கின்றார்? அதோ வெளியே இருக்கிறார். வர சொல்லு. அப்படியாகட்டும். ஐயா வேடுவரே, எங்களே எங்க அம்மா அவங்களை அழைத்து வர சொன்னார்கள். அப்படியா? எங்க அம்மா வள்ளி அம்மா இருக்காங்க, அவங்க நிறைய தருவாங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியாகட்டுமா? வள்ளியை முதலாக பார்க்க போகின்றோம். நாரதர் சொன்னதிலிருந்து என் மனமானது கழித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று அவளை விடுவதாக இல்லை. இப்போதே பார்க்கின்றேன்.
வள்ளியானவள் எவ்வளவு அழகாக இருக்கின்றார். எனக்காகவே பிறந்தவள் எப்படி இருப்பார்? இப்போது விடமாட்டேன், இப்போதே செல்கின்றேன். ஐயா வேடுவரே, சொல்லுங்கள். திரைப்படத்துக்குள்ள வந்த காரணம்? என் மாநாடு இப்புலச்சோலையிலே வந்து கொண்டிருந்தது. என்னுடைய நாடு கொல்லிமலை. கொல்லிமலையிலே வேட்டையாடுவது என் குலத்தொழில். வேட்டையாடலாம் என்று வந்தேன். அந்த நேரத்திலே என் கணை தப்பி, என் வலை தப்பி, ஒரு மானானது என் கையிடம் தப்பி இந்த திணைச்சோலையிலே புகுந்து கொண்டது. என் மான் இங்கதான் வரணுமாண்ணா? என் மான் இங்குதான் இருக்கின்றது. ஐயா வேடுவரே, உன் மான் இங்க வரல, வந்தவை பாத்துக்கிறேன். இல்லை இல்லை, ஓ, என் மான் இங்குதான் இருக்கின்றது. வேடுவர வேடுவர, என்ன மான் இங்க மேல இருக்குதா? இல்லை, திணைப்புணத்திலே இருக்கின்றது. நீ பாத்தியானா? என் மான் இங்குதான் இருக்கின்றது. வரல பாங்க. மானை கொடுக்காமல் நான் போவதாக இல்லை. என்ன வம்பா போச்சா? மானை கொடுத்தால் சென்று விடுவேன். சரி, அநேக மான்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆமா, இந்த சோலைக்குள்ளே. ஆமா, ஆனால் பலவிதமாக இருக்கின்றது மான்கள். ஆனா நீ பிறத்து வந்த மான் அடையாளங்கள் சொன்னா நான் காட்டுறேன். மானுக்குரிய அடையாளங்களை உரைத்தால் சொன்னா கண்டிப்பாக மான் தருகின்றீர்கள். நான் மானுக்குரிய அடையாளத்தை சொல்கின்றேன். அதை கேட்ட பிறகு நீயும் நானும் இருவருமாக சேர்ந்து நீ நாங்க ஜாயின் போட்டுங்கிற இல்ல, இருவரும் சேர்ந்து அந்த திணைச்சோலையில ஜாயின்லாம் போட்டு வராதங்க. ஓ, இருந்தாலும் இவ்வளவு கோபம் ஆகாது. இப்போதே சொல்லிவிடுகிறேன். சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லு. கையால கானகத்தே நின்றுலா உனக்காரிகையே, கையாத கானகத்தே நின்றுலா உனக்காரிகையே, மேயாதமா புல் மேயாதமா புள்ளி மேவாதமா நல்ல ஜாதிமா மேயாதமா சந்தனமும் புனுகும் கமழும் அது மங்களமும் மணிந்து துணர்ந்து மருந்திடமே ஜாதம்மா. காணக்குரல கண்மணி ஜனவள காணக்குரலை நிகழ்குரலுடைய ஜாதம்மா. சேனும் பாகும் தினைமாவும் மர பின்பறினால் ஒரு முள் வரும்போது மானுக்குரிய அடையாளத்தை சொன்னேனே, அடையாளத்தை கண்டு கொண்டாயா? ஐயா வேடுவரே, வந்துக்கினே இருக்கிறான். நீ மான தேடி வரல. ஐயா வேடுவரே, மானுக்குரிய அடையாளம் கண்டதா? அங்க அடையாளம் சொன்ன. ஆமா, நீ மான தேடி வந்தவர் போல் தெரியலையே. வேற எதை தேடி வந்தேன்? ஒரு பெண்ணை தேடி வந்துக்கிறேன். பெண்ணே, நான் மானை தேடி வரவில்லை.
வேடுவரே என் கோபத்துக்கு ஆளாயிடாது. ஆமா கோபம். ஆமா மாடு தேடி இந்த மான் யாருடைய சொந்தம் தெரியுமா? யாருடைய சொந்தம்? நம்பிராஜனுடைய மான். நம்பிராஜனுடைய. ஆமா. என்ன தொட்டா என்ன சேரும் தெரியுமா உனக்கு? என்ன ஆகும்? என் தந்தை கருப்பு என்ன ஆயுதம் வைத்திருக்காங்க தெரியுமா? கத்தி கோடாரில வைத்திருக்காங்க. அதனால் உன் மண்டை பிளந்து காக்கைக்கு இரையாக்கி விடுவாங்க. அதெல்லாம் அப்போது பார்ப்போம். நீ எப்படி இருக்கின்றாய் தெரியுமா? இத்தனை ஜோதி பிரகாசம் கத்தினமோ ஜோதி போலே யார் என்று நான் அறிவேன். நமோ ஜோலி போலே பெண்ணிவர் யார் என்று நான் அறிவேன். உன்னுடைய முகமானதோ ஜோதி பிரகாசமாக இருக்கிறது. அடி கண்ணே பதிகண்ணா இப்போ கண்ணே உன்னை அடைய வேண்டும் என்று நான் எவ்வளவு காலம் தான் இருந்தேன் தெரியுமா? எத்தனை தாவாமி அதை கட்டி அனைத்து ஒரு முத்தம் தருவ கண்ணே. ஒரே முத்தம் ஐயா வேடுவரே கட்டி அணைத்து ஒரே முத்தம் கண்ணி. முத்தம் கேட்ட 7 அண்ணங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க போறதும் கூப்பிட்டு விட்டுருவோம். இப்போ பெண்ணே ஒரே ஒரு முத்தம் கண்ணி. முத்தம் கேட்காத போயிடுங்க. பாடியான கூறேனே அவையரே நீ வருவாய். பாடியான கூறேனே அவையரே நீ வருவாய். கட்டி 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 அழைத்து ஒரு முத்தம் தருவான் கண்ணே. பெண்ணே உன்னை இப்படி அழைக்கின்றேனே எனக்கு ஒரே ஒரு முத்தம் குடிடி கண்ணே. ஐயா பெண்ணே எத்தனை முறை சொல்ல எடுத்துக்க மாட்டியா? எண்ணி எண்ணி புரிபுரணி நானே ஒன்றுபட்டு வாழ்ந்திருந்தா படி வசந்தேனே. கண்மணியே காதலியே கலங்குரண்டி நானே கட்டி ஒரு முத்த நந்தால் கொடி வசந்தேனே. ஒரே ஒரு முத்தம் உன்னையே என்னை உருகி. இப்ப என் தந்தை அண்ணன் மரப்பு குடிப்போம். பெண்ணே அவர்கள் வேண்டாம், நாம் இருவரும் போதும். என்ன அவர்கள் வேண்டாம், அவர்கள் தடையாக இருப்பார்கள். ஐயா நீ முன்ன பிறகு நான் பார்த்ததே கிடையாது. நான் ஒன்று நினைத்தேன் நீ பெண்ணே என்ன அடிமானே மானாது வைகண்டி மன்னாத பானம் அரகுனை புறநடி. காமத்திலே சிறந்த மன்மதனானவன் அவனுடைய கடையை கொண்டு என் மார்பை துளைக்கின்றான். அடி கண்ணே உன்னால் எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? உன் காமத்துக்கு நான் ஆற கண்ணே
அடி உன்னால் உயிர் போகுதே மதுரி, உன்னால் என் உயிரே போயிடும் மதுரி. அடி உன்னால் உயிர் போகுதே அடி உத்தமையே பத்தினியே அடி உன்னால் அடி உன்னால் உயிர் போயிடும் அடி கண்ணே. என்ன கொஞ்சம் பாரு வா. என் தாயத்தேந்தாரு நீ பார்க்க வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாது. நீ யாரு எனக்கு வந்து எனக்கு உன்னால் உயிர் போகுது பெண்ணு பானம் பாயிட்டேன்ற காம கனிவான பாய்கிட்டு நீ அதுக்கு நானே கிடைச்ச உனக்கு கேப்பா. பெண்ணு என்ன அது மட்டும் தானா? என்ன உன் பாதம் பானி குரே நதி ஆடாடி மானே பாதமா நீரே நதி எதற்காக அம்மா இப்படி அலறுகிறாய்? அண்ணா ஏமா இப்படி அலற? ஐயோ என்னம்மா நடந்தது திணைப்புணத்துல? அவனை வேடுவன் வந்தான் சொன்னி மானை தேடி கொண்டு வந்தான் வேடுவன். அவன் மானை தேடி வரல, பிறகு என்ன தேடி வந்துக்கிறான். உன்னை தேடி வந்தானா? நம்ம சொல்ற ஆமண்ணா என்ன நடந்தது? என்ன வாடின்றான் முத்தம் கேக்குறான். ஏய் வேணா வேண்டாம் உரைக்க மாட்டான். உரைத்தாலும் கேட்கவில்லையா? கையை பிடித்து விட்டானா? உன்னுடைய கரத்தை பிடித்தானா? ஆமண்ணா. எவன் ஒருவன் கண்டியரின் அனுமதியின்றி கரத்தை தொடுகிறானோ அன்னவனுடைய சிரம் இந்த தரணியில் இருக்க வேண்டும். யார் என்று அறிந்து வருகிறான். ஐயா ஐயா தாங்கள் யாரோ? நானும் அயோத்திகனாக இந்த வயதான காலத்தில் கங்கையிலே முழுகி குமரியை தேடி போகிறேன். குமரியை தேடி போறியா? ஏயா குமரியை தேடி செல்லக்கூடிய வயதா உமக்கு? அப்பனே பேரா கன்னியாகுமரியை தேடி செல்கின்றேன். கங்கையில் இருந்து கன்னியாகுமரிக்கு தீர்த்த யாத்திரையாக செல்கிறேன். நடந்து போகும் வழியிலே இந்த சித்தூர் வனத்தருகே வந்தேன். பாலிய சிகரேகத நம்பிராஜன் என்னுடைய தந்தை. அவரை பார்த்து விட்டு போகலாம் வந்தேன். அந்த இடத்திலோ தாகம் அதிகமா இருக்கு. வயதான பசியும் அதிகமா இருக்கு. பசியும் எடுக்கிறது தாகமும் எடுக்கிறதா? திணைப்புணத்திலே வந்து விட்டீர்கள். சரி வாரும். ஐயா திணைப்புணத்தில் இருக்கின்றீர். ஒரு முதியவர் வந்திருக்கின்றார் தந்தையானவரை காண்பதற்காக. இச்சமயத்திலே நான் வேடுவனை தேடி செல்கிறேன். தாத்தா என்ன வேண்டுமோ கவனி, நான் சென்று வருகிறேன். சரியா
கண்டி அம்மா ஏதோ வயதானவர் வந்திருக்கின்றாரா? வந்திருக்கிறார். அவர் அழைச்சிட்டு வாங்க. அப்படியா? தாத்தா தாத்தா வாருங்கள் வாருங்கள் தாத்தா. தாத்தா. அம்மா பாத்தியா உடல் மெலிந்தே எனக்கோ பசி அதிகமா இருக்கு, தாகடம் அதிகமா இருக்கு. ஏதாவது உணவு கொடுத்தேன், பசியாரலாம் அம்மா. ஐயோ பாவம் பார்த்தையடி அம்மா பசியால் வந்திருக்கின்றார். பசியால் வாழ்கின்றார். ஆனா பசி ஆற்றுவதற்கு ஆமா நம்ம என்ன இருக்கின்றது புனத்திலே? உழைக்கிறது என்ன இருக்கிறது இந்த பூடத்தில்? அமுதே நீங்க புசிக்க கிடையாது. தாத்தா இந்த குணத்தில் அமுதே நீங்க புசிக்க கிடையாது. உன் பசியை ஆற்ற வேண்டும் என்றால் கிரகத்திலே இருந்தால் அமுதம் கொடுத்திருக்கலாம். இந்த திணைப்புணத்திலே அமுதமே கிடைக்காது. ஓ, அருமை உணவு இங்க நாம் கிடைக்காது. கிடைக்காது. ஏதாவது கொடுப்பா ஏதாவது கொடுத்து பசியா ஏதாவது இருந்தாலும் சாப்பிடுறோமா? ஏதாவது குணமான்னு கேக்குறாங்களே. ஏண்டி இந்த புனத்தில் இருப்பது தாத்தா ஏதாவது சாப்பிடுவீங்களா? அம்மா தேனும் திரைமாவும் அந்த திரட்டி உரைக்கின்றார்கள். தேனும் திரைமாவும் தாத்தா திரட்டி உரைக்கின்றார்கள். தேனும் திரைமாவும் நாங்கள் திரட்டி உரைக்கின்றார்கள். நமக்கு இருக்கு புனத்திலே. ஆமா என்ன இருக்கின்றது? தேனும் திரைமாவும் இருக்கிறது. தேனும் தெளிவாகவும் தானே இருக்கின்றது. ஆமாம்மா தாத்தாவுக்கு பசி ஆற்றுங்க. எடுத்து கொண்டு வரவா? தினைமாவை தரோம். சாப்பிட்டு இந்த எடுத்துட்டு போயிடணும். சரியா? போயிடும். அப்படியே ஆகட்டும். தாத்தா கொண்டு வாடி. நாங்கள் தேனும் திரைமாவும் இங்க நம்ம அன்னவிடத்தில் கொடுத்து அவள் கொடுத்தால் பசியாருனால் ருசியா இருக்கும் அம்மா. எங்களுடைய கருத்தை சாப்பிட மாட்டீங்களா? ஒண்ணு நாக்கு வந்து தாத்தா உனக்கு தாடிய மீசியமா இருக்கு. எப்படி நீ சாப்பிடுவ? தேன தினைமாவா தாடி மீசியமா முக்கியம். தாத்தா அம்மா அனுப்புங்க பாப்போம். அப்படியா? அம்மா எங்களுடைய கருத்தால் புசிக்க மாட்டாராம். உங்களை அழைக்கின்றார். கொள்ளுங்க அம்மா. அதுவா இருக்குதா? ஆமா வர தாத்தா உடம்பே ரொம்ப ஆடுது. ஏதோ பசி ஆடுது. குழந்தைல கொடுத்தா என்ன வருஷம் நம்ம எதுக்கு? உன்னை கண்டாதாம அதிகம் ஆட்டம் ஆடுது. சரி என் கருத்தால் கொடுக்குறேன். பார்த்து பொறுமையா கொடுங்க. சாப்பிடுங்க. பார்த்து கொடுமா வெளியே கொடுமா. போதுமா? இன்னும் கொஞ்சம் கொடுமா. என் பசி ஆறல. கொடுமா. தாத்தா கை வைக்கிறது பேசு. தாத்தா கை வச்சா என்ன கொடுமா. சரி
நல்லா திருட்டி குடுமா தாத்தா. பொறுமையா கொடுமா, எல்லாம் ஓட்டும். தண்ணி குடிங்க. அம்மா நம்ம இருக்கிற இருந்த தண்ணீர். ஆமா தள்ளி கல்லு வச்சுட்டு பிடிங்க. வள்ளி, ஐயோ வள்ளி வள்ளி வள்ளி, என்ன தாத்தா துணை இந்த பள்ளத்திலே தள்ளி என்ன தாறுமாற கீழே தள்ளி விட்டாங்க. எவன்கிட்ட தள்ளி விட்டீங்க? அம்மா நாங்கள் தள்ளவில்லையம்மா. பாவம் நீ 2 பேரும் மறுபடியும் தள்ளி கல்ல தலைமையில போட்டு போய் சாவடி. அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் தாத்தா. ஆளுங்க சீக்கிரமா போய் சேருது. அப்ப யார்தான் உங்களை தூக்குறது? பள்ளி தூக்கி விட்டா போதுமா? எங்க அம்மா தான் வந்து தூக்கணுமா? அம்மா பக்குவமா நாங்கள் தூக்கினால் எழுந்து வர மாட்டாரா? நீங்கள் தான் தூக்க வேண்டுமா? நான் வந்து தூக்கணுமா? ஆமா, அதனால நீங்க தூக்குங்க. நாங்கள் சென்று இருக்கிறோம். சரி சரி, ஏதோ வயதார் வரும். ஆமா, காப்பாற்றி தான் ஆக வேண்டும். ஆமாம்மா, தகட்டும். தாத்தா என் தடி எடுத்துன்னு எனக்கு வாங்க தெரியாதா? அந்த தடி பூச்சா வழுகுதுமா. என் தடி நீ வச்சு கை விடுமா. கை கொடுக்க சொல்றியா? சரி, வயதானவர் ஒரு கையை கொடுத்தா 2 கையை கொடுத்தா தானமா ஏந்துக்க முடியும். சரி தாத்தா. தாத்தா ஆமா எப்ப சொல்லுவாங்க, வீடு போனா காடு வாவான் தான். அப்படி வந்த வரும்போது தடன்னு ஆடிக்கணும் வந்த. ஆமா, கை கொடுத்தவங்க நிமிர்ந்து நிக்கிறேன். கரம் பட்டு தூக்கி ஒரு உற்சாகம் வேகத்தில் ஏற்பட்டு விட்டது. அடி வள்ளி, அடிதாகம் தீர்ந்ததடி எல்லாமே, என் லோகம் தீரை சொன்னமே, தாகம் தீர்ந்ததடி எல்லாமே, நாங்க என்ன பண்றோம்? லோகம் தீரை சொன்னமே, நீ கட்டியாரை போல முட்டமே, முட்டமா ஆரே தாக்கவே. தாத்தா நீ ரொம்ப அதிகமா போறேன். ஒரே ஒரு மொத்தம் தானே கேட்கிற கண்ணி. இல்ல இந்த வயசுல உனக்கு நான் வயசான காலத்துல மொத்தம் உனக்கு என்ன மொத்தம் கேக்குது? மோகம் வந்து விட்டது. உனக்கு மோகம் இல்ல, உனக்கு தாடி நரத்து குசி தாத்தா நீதாயோ நரத்து குசி ஆதியோ அடங்கதில்லை மோகம் கூடங்கதில்லை. தாடி நரிச்சு போச்சு, மீச நரிச்சு போச்சு, மொத்தமா நரிச்சு போய்க்குது. மொத்தமா உனக்கு மோகம் எங்க வர, ஆசை எங்க வர? உனக்கு ஒரே ஒரு முத்தம். வயசான இப்படி தள்ளாடி வயதான சொல்லிட்டு பார்த்தா சேஷத்தை பிடிச்சிக்கிறீங்க. தாத்தா நான் எப்பேற்பட்டவள் உனக்கு தெரியாது. உனக்கு என்ன திரைப்படத்திலே தனியாக நான் காவல் இருக்கிறத பார்த்தாயா? ஆமா, நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். எதற்கும் அஞ்ச மாட்டேன். அஞ்ச மாட்டேன். ஆமா, அப்பேற்பட்டவள் இந்த வள்ளி. எதற்கும் அஞ்ச மாட்டேன். எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஆமா, அந்த வளர்த்திர துஷ்ட மிருகங்கள் வந்தால் பயப்பட மாட்டேன். புலி வந்தால் பயப்பட மாட்டேன். யாரை வந்து விட்டால் ஐயோ தாத்தா தாத்தா. ஓஹோ, கரடி புலி சிங்கம் எது வந்தாலும் பயப்பட மாட்டான். யானை வந்தா பயப்படும். இதை வச்சு தாய் இவளை திருமணம் முடிக்க வேண்டும். அண்ணா கணேசா, சீக்கிரமாக யானையாக வர வேண்டும். நான் திருமணம் முடிக்க வேண்டும். தாத்தா
போகணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியாது? தாலி கட்டிதான். தாத்தா போங்க தாத்தா. என்ன கிண்டல் பண்றியா என்ன? நான் உனக்கு தாலி கட்டினா வீட்டுக்கார கல்யாணம். தாத்தா முதல்ல ஏன போக சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்கிற. சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? யானையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏமாந்து போட்டீங்க நீங்க. நான் ஏமாந்து போவதற்கா வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? தாத்தா உனக்கு வயசாகி போச்சு. வயசாகனா பரவாயில்லம்மா, கல்யாணம் பண்ணிக்கலாம். சீக்கிரமா சீக்கிரமா. என்ன தருவீங்க நீங்க? சும்மா கல்யாணம் பண்ணி முடிக்குமா முடியாதா? முடியாது முடியாது. யானையே வா 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 வா. தாத்தா அந்த யானை போக சொல்லு தாத்தா. யானை போக வேண்டும்னா எனக்கு கல்யாணம் பண்றேன்னு நீ வணங்கும் அந்த குமர கடவுள் சாட்சியாக சத்தியம் பண்ணு. உண்மையா? ஆமா. சரி அந்த யானை போனோம். சரி தாத்தா நான் வணங்கும் அந்த கந்தபுரம் முருகானையை சீக்கிரம் ஆணையாக ஒன்று திருமணம் செய்துக்கிறேன். சத்தியம் பண்ணிட்டீங்களா? சரி யானையே போயிடுப்பா. போயிட்டா? என்னை சத்தியம் செய்திருக்கிறார் முருகனுடைய சாட்சியாக கல்யாணம் பண்ணிருக்கணும். அதனால உனக்கு தேவையான மாங்கல்யம், பட்டு புடவைகள், மாலை, சேலை எல்லாம் கொண்டு வந்து என்னுடைய பரிவாரத்தோடு உன்னை திருமணம் செய்து கொள்ளவரே இங்கனவே இருக்க வேண்டும். ஆண்டவா முருகா கந்தா கடம்பா கதிர் வேலவா சின்ன திருமணத்திலிருந்து உன்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இதுவரையும் வருவார் 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 எப்போது வருவார் அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று இத்தனை நாட்களாக காத்திருந்தேன். எனக்கு இப்பேற்பட்ட சோதனை எல்லாம் கொடுத்து விட்டாயே. யாரோ வயதானவர் வந்தார். அண்ணவன் மனம் செய்து கொள்வதாக உன் மீது ஆணை வைத்திருக்கின்றேன் முருகா. இந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற மாட்டேன். வள்ளி சுவாமி தன்யனான சுவாமி தன்யனானே. வள்ளி வாழ்க, ஆசீர்வாதங்கள். எழுந்திரு. வள்ளி ஏன் இவ்வளவு மன வருத்தத்தோடு இருக்கின்றாய்? என்ன காரணம்? இதுவரையும் தங்கள் முகத்தை பார்க்கவில்லையே, மன வருத்தத்தோடு தான் இருந்தேன். சரி, இன்றுதான் என்னை கண்டு விட்டாயே, மனம் ஆனந்தம் கொள்ள வேண்டியதுதான். நீ உன்னை மணப்பதாக தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் சுவாமி. சரி, ஒரு வயதானவரை திருமணம் செய்து உன் மீது சத்தியம் வைத்து விட்டேன் சுவாமி. ஓஹோ, வயதானவரை மணக்கிறேன் என்று சத்தியம் செய்ததனால் மனம் வருத்தம் கொள்கிறாய். வள்ளி யாதொன்றுக்கும் அஞ்சாது. வேடனாக வந்ததும் யானே, விருத்தனாக வந்ததும் யானே. வேடனாக வந்து உன்னிடத்திலே விளையாடியதும் யானே. வேடனாக வந்தேன். விருத்தனாக வயதான முதியவராக வந்து உன்னிடத்திலே விளையாடி சத்தியம் பெற்றதும் அடியேனே. அதனால் யாதொன்றுக்கும் அஞ்சாது. நீ என்னிடத்தில் தான் சத்தியம் செய்து கொடுத்தாய். உன் எண்ணத்தின் பிரகாரம் இந்த வடிவேலன் இந்த வள்ளியே வணக்கின்றேன். இப்பொழுதே இருவருக்கும் இங்கே திருமணமானது நடைபெறும். ஆகட்டும் சுவாமி. ஆனால் ஒன்று சுவாமி, என்ன? எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். வள்ளி, திருமணத்திற்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டாயா? என்ன வரம் வேண்டும் வள்ளி? இதற்கு முன்பாக எனது அக்கா, ஆமாம், தெய்வ யானை இருக்கின்றால் மனம் முடித்தீங்கல்லவா? ஆமாம். என்ன மனம் முடித்தால் எப்படி அழைப்பார்கள்? உலக மக்கள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி சமேத முருகர் என்று அழைப்பார்கள். அப்படி அழைக்கின்றார்கள் அல்லவா? ஆமா. என்னை மனம் முடித்தால் வள்ளி தெய்வ யானை என்றுதான் உரைக்க வேண்டும். அது எப்படி வள்ளி? அந்த வரத்தை கொடுத்தால் போதும். மூத்தவள் தெய்வ யானை, அவரை தான் முன்னாடி அழைப்பார்கள். சரி, நீ இச்சா சக்தியாக இருந்து என் நேரமும் என்னையே ஆசையோடு என் மீது விருப்பமாக இருந்து என்னையே மணக்க வேண்டும் என்று ஆவலாய் இருந்ததனால் நீ கேட்ட பிரகாரமே அவ்வாறே உனக்கு வரமளிக்கிறேன். நம் திருமணம் முடிந்த உடனே நாட்டு மக்கள் அனைவரும், உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வ யானை சமேத முருகர் என்றே அழைப்பார்கள். அப்படியே உனக்கு வரத்தை தந்தேன். இப்பொழுது சம்மதமா? ஒரு சம்மதம் சுவாமி. திருமணம் நடைபெறலாமா? ஆகட்டும் சுவாமி.
அருமையாக தபத்திரு வள்ளல் சங்கரா சுவாமிகள் எழுதிய வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே நிறைவடைந்தது. வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணமானது நிகழ்ந்து இந்த சமயத்திலே வள்ளிக்கும் முருகனுக்குமாகத்தான் மொழியாகிறவங்களும் ஏதலாம், ஜிபே பண்றவங்களும் பண்ணலாம், கடிகார் நம்பருக்கும் வாங்கிக்கலாம். இன்னும் நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து சபை பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்கவே 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 கலைமகலம் மலைமகலம் கற்புடனே வாழ்கவே கலைமகலம் மலைமகலம் கற்புடனே வாழ்கவே வாழ்கவே